ஆக்சுவலி இன்றைக்கி பிரியாணி பண்ணணும் பிளானே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக பிரியாணி பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். அது என்னன்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ புதினா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த புதினாவை மிஸ் பண்ண தோணுமா நமக்கு? ஸோ அதனால தான் வந்து நான் இன்றைக்கி புதினா பறித்து போட்டு நல்ல ஒரு பிரியாணி கம்மன்னு பண்ணிடணும்னு நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து ஸ்ட்ராபெரிலாம் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்காங்கன்னு. ஓ மை காட், நீங்கள் பாருங்கள், வேறு சூப்பராக காய்ச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு பழம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்களேன். எல்லாம் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், ஸ்ட்ராபெரி கொத்தாக காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ராபெரி பூ வந்திருக்கு அண்ட் வந்து ஃப்ரூட்ஸும் வந்திருக்குன்னு. இந்த தடவை என்னென்னா கொஞ்சம் ஹைட்டாகவே வளருது பிளான்ட்டு. ஸோ அதனால் வந்து ஸ்லக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓ வெரி ஹாப்பி.